இன்னமும் தெரியலங்க. பாபா வந்து என்கிட்ட கனவுலாம் சொல்றது கிடையாது. எனக்கு இது செய்ய ஒரு சென்டர் தர அப்படின்னு இல்லை. ஆனால் மக்களுக்கு செய்யணும்னு அந்த உன்னதமான நோக்கம் என்கிட்ட இருக்கு. எல்லாருக்கும் செய்யணும். அதோட பாபாவோட டீச்சிங்ஸை இன்கார்பரேட் பண்ணணும். நான் உதவி செய்யலாம், யாருக்கு வேணால் செய்யலாம். ஆனால் அதோட பாபாவோட எலிமெண்ட் வரணும்ல. அதனால பாபாவை கும்புறதுனால பாபா செஞ்ச சில விஷயங்கள், சில அமானுஷ்யமான ரகசியங்கள், இது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அதை வந்து இதில் புகுத்தி சேவை செய்யும் போதே மக்களுக்கு இந்த டீச்சிங்ஸ். இப்போ உதாரணத்துக்கு பாபா வந்து சாப்பாடு போடுவார். அவர் சாப்பாடு போடணும் அவசியமே கிடையாது. சொன்னால் போதும், அவ்வளோ பேர் சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, அதே கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் அவரே காய்கறி வாங்கி, அவரே காய்கறி வெட்டி, அவரே சமைச்சு, அவரே எல்லாருக்கும் போடணும். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுவிட்டு இவர் சாப்பிட்றதுக்கு போய் பிச்சை எடுப்பாராம். இது என்ன சார் இது? அப்போ என்ன புரியுது? இதில் ஒரு ரகசியம் இருக்குது. அது கண்டுபிடிச்சவனுக்கு அவனுக்கு யோகம், அவனுக்கு அனுபவம் கிடைக்கும், அவனுக்கு உயர்ந்த நிலைக்கு போகும். அன்னதானம் என்பது அன்னபூர்ணி தேவியோட கடாட்சியம். அது எல்லாருக்கும் வந்து அது கொடுக்கறது. வந்தவனுக்கு அத்தனை பேருக்கு எப்படி சாப்பாடு போட முடியும்? உங்கள் சொந்தக்காரங்க போடுவீங்க, ஒரு 10 பேருக்கு போடுவீங்க, இல்லை 100 பேருக்கு போட்டிங்கன்னா உங்கள் பர்த்டேக்கு நீங்கள் போடுவீங்க. ஆனால் நெதைக்கும் போட முடியுமா? அதுதான் சொல்கிறேன். அது சூக்ஷமான ஒரு செயல். கேமரன் ஹைலாண்டில் நம்மளுக்கு ஒரு சென்டர் இருந்துச்சு. கோவிட் டைமில் முடித்தோம். இப்போ திறக்கிறதுக்கு திரும்பி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்கே ஒரு சீனர் வந்து சாமி கும்பிட வந்தார். நிலம் இருக்கு, வாங்குறியான்னு சொன்னார். அப்படியா? அவரோட காடி நம்பரை பார்த்தேன், 6363. அப்போ 9. அது பாபாவுக்கு சம்பந்தமான நம்பரு. பாபா இறக்கும் போது கூட கடைசியாக போகும்போது 9 காசு தான் கொடுத்துட்டு போவார். என்னடா 9ல் வந்து கேட்குறானே, அவனே வந்து கேட்குறான்னு சொல்லிவிட்டு புள்ளி திங்க உட்காந்து தொம்பாட் இப்போ நிலத்தை பார்க்க முடியுமா? அழைச்சிட்டு போனான் சார். 6363 காடி போகுது. என் காடி பின்னால் என் காடி போகுது. நிலத்தை கொண்டு காமிக்கிறான். தாப்பா டோல்கேட்ல இருந்து இந்த நிலத்துக்கு வரத்துக்கு 9 கிலோமீட்டர். இவன் காடி நம்பரு 9. கிராண்டா பார்க்கலாமாங்கிறான். அது கிராண்டா காமிக்கிறான். நொம்போ ஹாக் மிலே 2322 9 கூட்டினா எத்தனை ஏக்கரான்னு கேட்குறான். 9.9 ஏக்கர். என்ன சார் இது வந்து cannot be coincidence. என்னம்மா எடுத்துகிட்டு போகிறோம்? காடி நம்பர் 9, கிராண்டு நம்பர் 9, ஏக்கரு பார்த்தா 9, தாப்பா டோல்ல இருந்து இந்த இடத்துக்கு வரணும் 9 கிலோமீட்டரு. இது ஒரு அமானுஷமான சூக்ஷ்மமான ரகசியம். 9 என்பது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அது கியூ. இப்போ வாந்தி வருதுன்னா வயிற்றுல கோளாறுன்னு அர்த்தம். சாப்பிட்டு விட்டு வாந்தி விட வயிற்றுல கோளாறு, இதுவும் அது ஒத்துவில்லை, உடம்புக்கு ஒத்துவில்லை. இந்த 9 எங்கே வருதோ அதுவும் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி இன்சிடென்ட்ஸ், மெனி இன்சிடென்சஸ். அது இன்னும் ரகசியம் இருக்குது. சரி, வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, உள்ளார போனேன் சார். உள்ளார போகிறேன், இப்படி பார்த்துக்கிட்டு வரேன். கீழே பார்க்குறேன், ஒரு காசு முதல் கிடந்துச்சு. புருநாய் காசுங்க. அப்புறம் எப்படி பார்க்குறேன், அங்கே ஒரு காசு. இப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 காசு எனக்கு கிடைச்சி சார். சிங்கப்பூர் காசு 3 கிடைச்சி, புருநாய் 1, லண்டன் யூகே காசு 1 கிடைச்சிச்சு. இப்படியாக 4-5 ஊர் காசு, மொத்தம் 9 காசு எனக்கு கிடைச்சி. பத்திரமா வச்சிருக்கணும். இந்த திறப்பு விழாவுக்கு இந்த 12ஆம் தேதி அக்டோபரில் பெரிய கார்னிவல் செய்கிறோம். அதுங்க அன்னைக்கு எக்ஸிபிஷன் பண்ணுறாங்க அந்த காசை. இப்படி 9 காசு கிடைச்சி சார். என்னடா இப்படிப்பட்ட ரகசியமா? எனக்கு வர வேண்டியது 9 காயின்ஸில் வருது. இதான் சரின்னு சொல்லிவிட்டு நிலத்தோடைய டெபாசிட் கட்டி 2012 9.9 ஏக்கர் அன்னைக்கு வாங்கினது. வாங்கும்போது நினைச்சேன் 50 வருஷத்துக்கு பிறகு, 100 வருஷத்துக்கு பிறகு பாபா டியூட்டி நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு 1000 பேர் சேர்க்கணும்னா எந்த சென்டரில் சேர்க்க முடியும்? ஒரு சென்டரில் 300 பேர் 400 பேர். தைப்பூசம் வந்து நம்ம ஒரு சென்டரில் வைக்க முடியுமா? முடியாது. தைப்பூசம் சொன்னாலே முருகனுக்கு 10 மலை தான். 1000 இடம் இருக்கட்டும், தைப்பூசம் கொண்டாடப்பட்டாலும் தைப்பூசம் சொல்ற 10 மலை தான். நான் யோசித்தேன், பாபாவுக்குன்னு ஒரு சமாதி நாள் வருது, பாபாவுக்குன்னு ஒரு ராம் நவமி செலிப்ரேஷனோ இல்லை குரு பூர்ணிமா அப்படி ஒரு செலிப்ரேஷன் வந்தால் எங்கே கொண்டு வைக்கிறது? அப்போ ஒரு மலை தான் வேணும். ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் இந்த மாதிரி நிலத்தை வாங்கி போட்டாதான் ஒரு 50 வருஷம் கழிச்சு, ஒரு 100 வருஷம் கழிச்சு பாபா இந்த மண்ணில் நிரந்தரமாக ஒரு உருவம் எடுத்து இருப்பார். அதுக்காக தான் இந்த நிலத்தை தாப்பால இந்த 9.9, நான் சொல்லும் போது 10 ஏக்கர்னு சொல்லுவேன். ஆனால் ரகசியம் என்னன்னா 9.9 ஏக்கர்.